தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தாங்கள் எதிர்பார்க்கும் வாக்குறுதிகள் என்ன என்பது குறித்து உதகை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் தற்போது பார்க்கலாம். தேர்தல் திருவிழா 2026 கலக்கலா தமிழகம் எங்கும் போயிட்டு இருக்கு. தங்களுடைய கட்சிக்கு அதிக ஓட்டு கிடைக்கணும்ன்றதுக்காக அனைத்து கட்சி தரப்பினரும் எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இலவசங்கள் நாட்டை சீரழிக்கும் என்பதை இன்றைய இளைய தலைமுறையினர் அதிகமா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால அடிப்படை வசதிகளை நாங்க செய்து தரோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சிகள் வாக்குறுதி கொடுக்கறாங்களோ அந்த கட்சி வெல்லும். நம்மளை பொறுத்த வரைக்குமே 2026 தேர்தல் ரொம்ப சூடு பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம் சார். எல்லா கட்சிகளும் அவங்களோட வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே கல்வி, மருத்துவம், வேலை வாய்ப்பு இது மூணுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற கட்சிக்கு மக்கள் ரொம்ப ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஏன்னா கல்வி நீங்க தரமா கொடுத்துட்டு இப்ப நீலகிரி மாவட்டத்திலேயே பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி போறாங்க. இங்கே ஒரு ஐடி பார்க்க கட்டி இங்கே வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி மருத்துவத்திலயும் நம்ம கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். அந்த மருத்துவம் சிறப்பா கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டுல தேர்தல் சமயத்துல வாக்குறுதிகள் அளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனா வாக்குறுதிகள் மக்களுக்கு போய் சேருதா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு வேண்டியது என்ன, மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய எஜுகேஷன் சைட்லயும் அன்எம்ப்ளாயபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும். அது கூட மருத்துவத்துறை, அது இல்லாம உணவுத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை அதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. நம்ம என்ன பண்ணணும் இந்த தேர்தல் சமயத்துல அப்படிங்கும்போது, நம்ம நாட்டுக்கு ஒரு தலைவரோ இல்ல நம்ம இதுக்கு ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க சொல்ற விஷயங்கள் ஒரு சாதாரண விஷயம்னு பார்த்துட்டு அதை மட்டும் பார்த்து அவங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு அது இருக்குமா இல்ல ஒரு அந்த நிமிஷத்துக்காக ஓட்டு வாங்குறதுக்காக இருக்கா அப்படின்னு ஒவ்வொரு குடிமக்களும் யோசிச்சு அவங்க ஓட்டை போடணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப எலெக்ஷன் டைம்ல நிறைய கட்சிகள் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க. காலகாலமா நடந்துட்டு வர்ற ஒரு விஷயம் அது. வாக்குறுதிகளை கொடுக்கும்போது நல்லாதான் இருக்கும். நிறைய ஃப்ரீபீஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க. ஃப்ரீ ரைஸ், ஃப்ரீ டிவி எல்லாம் கொடுத்தாங்க. பட் அதனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, எந்த பயனும் மக்கள் பெறல. இப்போ அது கொடுக்கறதுக்கு பதிலா மக்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன், குழந்தைங்களுக்கு நல்ல எஜுகேஷனும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பும் அமைச்சு கொடுத்தாலே அடுத்த ஜெனரேஷன் ரொம்ப நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து. இந்த 5,000 10,000 எல்லாம் கொடுத்து பண்றதுக்கு விட இதை எஜுகேஷன்ல கொஞ்சம் பண்ணி ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். மெயினா விமன் சேஃப்டிக்காக பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மேல் கூட ஜாஸ்தி விமன் வெளில போய் பண்றதுனால அந்த இதுல எல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்றேன். இப்போ இளைஞர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ முன்னாடி நம்மளுடைய கல்வித்தரம் கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. இப்போ வர வர நம்மளுடைய கல்வித்தரம் பாத்தீங்கன்னா உயர்ந்த இடத்துலதான் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்ப கூட நம்ம தமிழ்நாட்டுல இருந்து செகண்ட் ரேங்கிங்ல வந்தாங்க யூபிஎஸ்சில. இந்த மாதிரி நம்ம கல்வித்தரம் உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. கல்வித்தரம் எவ்வளவு உயர்ந்திருக்கோ அந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரமும் உயர்ந்துச்சுன்னா கண்டிப்பா அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். இதுவரைக்கும் இந்த கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே உருப்படியா இல்லைங்க. மக்களை கவர்றது ஓட்டு வாங்குறது தான் இருக்காங்க. நாடு முன்னேறணும், மக்களுடைய தரம், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுங்கிற எண்ணமே கிடையாது. அவங்க எய்ம் என்ன தெரியுமா? ஓட்டு மக்களை வாங்குறது. அப்படி இருக்கப்ப நாடு எப்படி முன்னேறுங்க? நல்ல சுகாதாரம், கல்வி, பேசிக் ஸ்ட்ரக்சரு, ஃபவுண்டேஷன் இதுலாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஃப்ரீயை கொடுத்து மக்களை வேலை செய்யறவங்களே கெடுக்கிறாங்க. என்னோட மனசுல பட்டது அதாங்க. ரொம்ப தப்பு இந்த மாதிரி கொடுக்கறது. 5,000 ஒருத்தர் 10,000 தரேங்கிறாரு. இதெல்லாம் நாங்க என்ன அப்பெல்லாம் வேலை செய்யறவங்களும் வேலை செய்ய மாட்டான். அதனாலதான் வடநாட்டுல இருந்து ஆளுங்க வர்றாங்க வேலைக்கு. இங்க தமிழ்நாட்டுக்காரங்க யாரும் வேலை செய்யறதில்ல. ஃப்ரீயா அரிசியை கொடுத்துறான், எல்லாமே கொடுத்துட்டாக்க அப்புறம் என்ன இருக்குங்க? மக்களுக்கு உழைக்கணும், முன்னேறுறது என்ன யாருக்குமே கிடையாது. உழைக்கிறவங்களும் உழைக்க மாட்டான் இந்த மாதிரிலாம் ஃப்ரீயா கொடுத்தா. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, அடுத்த வேலையை நான் பார்க்க போகும்போது எனக்கு ஒரு நல்ல வேலையை அரசாங்கம் எனக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்க வெறும் வாக்குறுதி மட்டும் கொடுக்காம அதை அவங்க நிறைவேற்ற மாதிரி அதை நடத்தி கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் ஒரு சப்போர்ட் இருக்கு. எனக்கு ஒரு இறங்கி நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன்னா நாளைக்கு நாங்கள் நாளைக்கு நாங்கள் போற ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னா இப்போதைக்கு அடுத்த ஜெனரேஷன் நாங்கள் தான் வருவோம். ஸோ அதனால நாங்கள் அதை இன்னுமே மேற்கொள்ள நாங்க அந்த எலெக்ஷன் நாங்க போடுற ஓட்டு அது சும்மா இல்லாம ஏதோ ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கணும். நாளைக்கு எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய ஃபேமிலிக்கும் நல்லா இருந்தா அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இலவசம் கொடுக்கறது தடுக்கணும். அது மக்களை சோம்பேறிப்படுத்துற ஒரு திட்டம். அதுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு பண்ணி கொடுத்தாங்கனாக்கா பசங்களுக்கு அவங்களும் ஒரு வேலைக்கு போகணுன்ற ஒரு எண்ணம் வரும். அவங்களும் போயிட்டு வருவாங்க. அந்த குடும்பமும் நல்லா இருக்கும். இப்போ இந்த இலவசம் கொடுத்துட்டு எல்லாத்தையும் சோம்பேறித்தனப்படுத்திட்டு
அவன் எவன் வேலைக்கு போவான்? ஏன் 10,000 தரேன் 5,000 தரேன் எப்படியோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா எவன் வேலைக்கு போவான்? அவன் சோம்பேறித்தனமாக தான் சுத்திட்டு இருப்பான். இன்றைக்கு சூழ்நிலையில அரசியல்ல வந்து பல கட்சி தலைவர்கள் பல நல்லதை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது மக்களுக்கு சேரக்கூடிய ஒரு பொருளாக இருந்தால் நன்றாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற இடத்துல வந்து நம்ம நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாம இருக்காங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அந்த படிச்சிருக்கவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வீட்டுல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அது அரசு வேலை கொடுக்கணும். அப்பதான் வந்துட்டு அவங்க குடும்ப கஷ்டங்கள்லாம் தீரும், எல்லாரும் நல்லா இருக்கும். இப்போ எல்லா அரசியல்வாதிகள்லாம் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாம் சொல்றாங்க. அது எல்லாத்துக்கும் நிறைவேறுமா நிறைவேறாதான்றது சந்தேகம். ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசத்தை சொல்றாங்க. கட்சிக்கு தலைவன் ஆகணும்ன்ற எண்ணத்தோட சொல்றாங்க. அந்த ஏழைப்பட்டவங்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சாங்கன்னா போதும் ஆச்சுங்களா. அவங்க மனசுல கூறணும். அது எம்ஜிஆர் சொன்னார், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யாரோ. இவங்க யாரும் நிக்கல இன்னும். இந்த அரசியல்வாதி யாரும் நிக்கல. இவங்க சொல்றாங்க, செயல்படுத்துவாங்களா என்னன்னு தெரியாது.